வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் எவ்வளவு முயன்றாலும் பிரச்சனைகள் குறையாமல் இருக்கும். பணம் தடை, திருமணம் தடை, வேலை தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, நோய் தொந்தரவு, குடும்ப சண்டைகள், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம் சாஸ்திரம் ஒரு மிக பெரிய பரிகாரத்தை சொல்கிறது. தானம். தானம் செய்தால் பாவம் குறையும், கர்மம் லேசாகும், அதிர்ஷ்டம் திறக்கும் என்று பல புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது. இன்று இந்த வீடியோவில் கோவிலில் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த கர்ம நிவர்த்தி தரும், வாழ்க்கை திருப்பம் தரும் 10 முக்கிய தானங்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். வீடியோவை முழுவதும் பாருங்கள். உங்கள் பிரச்சனைக்கு பொருத்தமான தானம் இதில் இருக்கலாம். அன்னதானம், உணவு தானம் மிக உயர்ந்த தானம். அனைத்து தானங்களிலும் உயர்ந்தது அன்னதானம். ஏன் முக்கியம்? பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது நேரடி புண்ணியம். எந்த பிரச்சனைக்கு? பண தடை, குடும்ப அமைதி இல்லாமை, கடன் சுமை, வியாபாரம் நின்று போவது. எப்படி செய்ய வேண்டும்? கோவிலில் அன்னதானம் நடத்தலாம். ஏழைகளுக்கு உணவு வழங்கலாம். அமாவாசை பௌர்ணமி நாளில் செய்தால் மிகச் சிறப்பு. தொடர்ந்து 3 மாதம் செய்தால் மாற்றம் தெரியும். வாஸ்திர தானம், உடை தானம். புதிய உடை தானம் செய்வது மிகப்பெரிய பரிகாரம். எந்த பிரச்சனைக்கு? திருமணம் தடை, கணவன் மனைவி பிரச்சனை, சனி தோஷம். என்ன கொடுக்கலாம்? வேஷ்டி, சேலை, பள்ளி குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம். சனிக்கிழமை கோவிலில் செய்தால் நல்ல பலன். தீப தானம், எண்ணெய் நெய் விளக்கு. தீபம் ஏற்றுவது வாழ்க்கை இருள் நீக்கும். எந்த பிரச்சனைக்கு? மன அழுத்தம், வேலை கிடைக்காத நிலை, வீட்டில் சண்டை. 48 நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றினால் நல்ல பலன். கல்வி தானம், ஏழை மாணவர்களுக்கு புத்தகம், கட்டணம் உதவி. எந்த பிரச்சனைக்கு? குழந்தை படிப்பு கவலை, புத்தி வளர்ச்சி, தேர்வு வெற்றி. வியாழக்கிழமை செய்தால் சிறப்பு. பால் தானம், பால் நெய் கோவிலில் அர்ச்சனைக்கு கொடுத்தால். எந்த பிரச்சனைக்கு? குழந்தை பாக்கியம், உடல் நோய், சந்திர தோஷம். துளசி செடி நடுதல், கோவிலில் செடி நட்டால். எந்த பிரச்சனைக்கு? நீண்ட நாள் நோய், மன அமைதி இல்லாமை, வீடு விற்பனை தடை. கம்பளி பாய் தானம், கோவிலில் தங்கும் பக்தர்களுக்கு. எந்த பிரச்சனைக்கு? வீட்டில் அமைதி, திடீர் விபத்து பயம், ராகு கேது தோஷம். நவதானியம் தானம், 9 தானியங்கள் கொடுப்பது. எந்த பிரச்சனைக்கு? கிரக தோஷம், தொழில் தடைகள், குழந்தை பிரச்சனை. மருத்துவ உதவி தானம், மருந்து செலவு உதவி. எந்த பிரச்சனைக்கு? நீண்ட நாள் நோய், கர்ம நீக்கம், பண ஓட்டம் தடை. கோமாதா மாடு தீவனம் தானம், மாடுகளுக்கு தீவனம். எந்த பிரச்சனைக்கு? குடும்ப சண்டை, பிள்ளை பாக்கியம், பாவ நீக்கம். தானம் செய்யும் போது கவனிக்க வேண்டியது, மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும். யாரையும் காயப்படுத்தாமல் செய்ய வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். ரகசியமாக செய்தால் அதிக பலன். முடிவு. நண்பர்களே, வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் பயப்பட வேண்டாம். பரிகாரம் இருக்கிறது. தானம் என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, அது கர்மத்தை கரைக்கும் ஒரு ஆன்மீக வழி. இந்த 10 தானங்களில் உங்களுக்கு ஏற்றதை தேர்வு செய்து தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்தால் கமெண்ட் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.